చెప్పాలి கீதா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு பிரணாம் மந்திரம் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சலஷலாக்கயா சக்ஷுருமிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே श्रीमते பக்தி வேதாந்த भगवद्गीता சுவாமி स्वामिने इति नामिनि நமஸ்தே नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषे शून्यवादी पाश्चात्य शेषधारिणे जय श्री कृष्ण जय चैतन्य श्री कृष्ण प्रभु चैतन्य नित्यानंद श्री प्रभु अद्वैत नित्यानंद गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण क्लास दैवत तिरु एसी श्रीला भक्तिवेदांत स्वामी प्रभुपाद ஸ்தாபக ஆச்சாரியர் அகில உலக கிருஷ்ணா உணர்வு இயக்கத்துக்கு, அதுக்கப்புறம் என்னோட குரு மகாராஜ் ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதக சுவாமி மகாராஜோட அரியருள் நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ கீதா மகாத்மியம் இது ஆதிசங்கரர் எழுதப்பட்டது. கீதா நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு. இரவும் பகலும் கீதையை கேட்பவர் ஓதுபவர் ஒருவரே வேறு மனிதராக கருத முடியாது. சந்தேகம் இல்லாமல் அவர் ஒரு உண்மையான கடவுள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆக்சுவலாக மகாத்மாஸ் இந்த கீதாவை படித்து அதை ரியலைஸ் பண்ணி அதை அப்படியே மக்களுக்கு சொல்கிறவங்க தாசானு தாசா கடவுளுக்கோட பக்தர் அவங்க. ஸோ அது மாதிரி நம்ம பகவத்கீதா ஆசிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். உண்மையருள் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் ரகசியமான அறிவு. ராஜ வித்யா குஹ்ய யோகா. குஹ்ய யோகனா வெரி சீக்ரெட், ரொம்ப மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இன்னைக்கு அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம விஷாட யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், கர்ம வைராகிய யோகம், அபியாச யோகம், பரமஹம்ச விஜ்ஞான யோகம், அக்ஷர பரம பிரம்மன் யோகம் அப்படின்னு 8 அத்தியாயம் பார்த்தோம். இப்போ ராஜவித்யா குஹ்ய யோகம். இது ஃபஸ்ட்டு லைக் எப்படி சொல்கிறது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ்லலாம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பகவான் அர்ஜுனருக்கு ஆத்மானா என்ன, நீ நான் யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஆத்ம ஞானம் கொடுக்குறாரு. நீ உன்னோட உன் உடம்புக்கும் ஆத்மாக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அதை சொல்லி, ஆத்மா எப்படி மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை 2வது அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயத்து வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 7வது அத்தியாயமும் 8வது அத்தியாயமும் சம்பந்த ஞானா, நான் யார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த உடல் அல்ல, ஒரு ஆத்மா அப்படின்ட்டு. அப்போ பரமாத்மானா யாரு, பரமாத்மாக்கும் இந்த ஜீவாத்மாக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது 7வது அத்தியாயத்திலையும் 8வது அத்தியாயத்திலையும் சொல்லிருக்கு. இங்க 9வது அத்தியாயத்துல அபிதயா ஞானா அப்படின்னா அந்த அந்த பகவானை எப்படி அடையிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் இந்த சாப்டர், இந்த அத்தியாயம் 9ல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆத்ம ஞானம் பார்த்தோம், சம்பந்த ஞானம் பார்த்தோம், இப்போ அபிதயா ஞானம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற முதல் ஸ்லோகா நம்ம படிக்கலாம். 9வது அத்தியாயம் 1வது ஸ்லோகா படிக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. இதம் தோதே குஹ்யதமம். இதம் தியோதே குஹ்யதமம். பர்வக்ஷ்யாமனசூயவே. பர்வக்ஷ்யாமனசூயவே. ஞானம் விஜ்ஞான சகிதம்.
ஞானம் ஞான சைதம் யக்ஞாத்வா மோக்ஷிஷ்ய சுபாத். யஜ்ஞாத்வா மோக்ஷே சுபாத். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான கட் ஆயிடுச்சு. மிக ரகசியமான உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு வரும். ஸோ இங்க வந்து நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்ல வந்து எதுக்காக கீதா படிக்கிறோம், என்ன பிரச்சனைகள் வந்து நம்ம இதுல இருக்கு அப்படின்னா, ஜட உலகில் துன்பகரமானதிலிருந்து விடுபெறணும். எனக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதிலிருந்து நான் வெளில வரணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க பரமபுருஷ பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆஹ், நீ நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. இதுல ரெண்டு விஷயம். நீ வந்து என்னிடம் பொறாமை கொள்ளாததால் அப்படிங்கிறது அப்படி அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று வந்து எந்த ஒரு ஞானம் வந்து உன்னை இந்த ஜட உலக துன்பத்துல இருந்து வெளியில கொண்டுட்டு வருமோ அதை நான் உனக்கு சொல்றேன். எதை சொல்ல போறேன், ஏன் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறதையும் இங்க ரெண்டு விஷயத்த அவங்க சொல்றாரு. ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கலாம், எதுக்கு அர்ஜுனருக்கு போய் ஏன் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்றாரு அப்படிங்கிறது. ஏன்னா மெயினா வந்து அவர் தூய பக்தர், அதே மாதிரி ஃப்ரெண்ட், சகா. அதே மாதிரி அவர் எப்பயுமே கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டவரே இல்லை. அப்படி இருக்கிறதுனால வந்து பகவான் வந்து அவருக்கு சொல்றாரு. அதே மாதிரி இங்க வந்து மகாபாரதத்திலே நம்ம பார்த்துருக்கலாம், எத்தனை பேர் வந்து கிருஷ்ணர் மேலேயே பொறாமை கொண்டவர்களா இருக்காங்க. சிசுபால் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி எத்தனை அசுரர்கள், அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் மேலேயே பொறாமை கொண்டவர்கள். அப்படியே இருக்கும்போது ஆனா ஏன் அர்ஜுனருக்கு சொல்றாருன்னா, அவர் வந்து பொறாமை கொள்ளாததால் மட்டும், அதனால நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. இது ரொம்ப ஒரு சின்ன விஷயம். பகவானை பார்த்துட்டு நம்ம வந்து பொறாமை கொள்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். சிலர் வந்து ஆக்சுவலி அது எப்படி பகவான் வந்து ஹீஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட், அவர் மேலே யாராவது பொறாமை கொள்வாங்கன்னா அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இக்னோரன்ஸ், அறியாமையில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஐ ஆம் த கிரேட்டஸ்ட், ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் தான் பண்றேன், ஐ ஆம் த காட் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா பகவான்ங்கிறது வந்து ஈடற்றவர், சர்வ காரணம், இந்த எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அவர். அவர்கிட்ட நம்ம பொறாமை கொள்றது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அழிவை தான் கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி தான். ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ இது வந்து அதே மாதிரி இது வந்து எந்த ஒரு அறிவால் ஜட உலகிலிருந்து விடுதலை அடையவாயோ. நம்ம எத்தனையோ இப்போ நம்ம ஒரு பேச்சுலர்ஸ் பண்றோம், மாஸ்டர்ஸ் பண்ணுறோம், சிலர் பிஹெச்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நாலேஜ். நான் வந்து அகாடமிக்ஸ் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து இந்த ஆத்ம ஞானமும் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ இருந்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில்டு, ஒரு 360, ஒரு கிரவுண்டடாக ஒருத்தங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் சுச்சுவேஷன்ஸை. அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமிக் நாலேஜ் பெற்று கிராஜுவேஷன் ஆகிறது வந்து தட் இஸ் நாட் இனஃப். இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை வந்து ராஜவித்யா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்துக்கும் அதுதான் பேரு. நெக்ஸ்ட் படிக்கலாம். இரண்டாவது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் பிரத்யக்ஷாவகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். சுசுகம் கர்த்தும் அவ்யயம். மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? இந்த அறிவு கல்வியின் அரசனும்
எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் ஆ, பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடனும் செயலாற்றப்படுவதும் ஆகும். ஓகே. இந்த ராஜவித்யா, ராஜகுஹ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா, இது வந்து அ இது 6 ஆக்சுவலா 7 விஷயங்கள். இந்த அறிவு கல்வியின் அரசனாகும். நம்பர் 1. எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானது. நம்பர் 2. மிக தூய்மையானதாகும். நம்பர் 3. தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதே ஆகும். டைரக்ட் நாலேஜ். 4. அப்புறம் 5 வந்து இஃது அழிவற்றதுமாகும். அதே மாதிரி 6 பேரின்பத்துடன் செயல் ஆற்றுவதாகும் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 6 விஷயங்கள் இந்த இந்த நாலேஜ் நம்ம இப்போ பார்க்க போற நாலேஜ், இந்த ஞானம் வந்து இந்த 6 அட்ரிபியூட்ஸ், இந்த 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டது அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இந்த நாலேஜ் தான் வந்து நம்ம இ- ஒரு எவ்வளையோ நம்ம சொல்யூஷன்ஸ் நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே அது ஃபுல்ஃபில்டா ஓகே எவர் லாஸ்டிங் ரெமெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐ ஹவ் கிராக் த நட் அப்படிங்கிற மாதிரி, கிராக் த கோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இல்லை. இந்த சர்ச் ஸ்டாப்ஸ் ஹியர் அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த பகவத்கீதையில் இருக்கிற நாலேஜ் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் எவர் லாஸ்டிங் அண்ட் ஜாய்ஃபுல்லி பர்ஃபார்ம், அழிவற்றதும் பேரின்பத்தை பேரின்பத்தையும் கொடுப்பதாகும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? நான் சொல்லலை, பகவானே சொல்கிறாரு, கிருஷ்ணரே சொல்கிறாரு. ஹாவ் த ட்ரஸ்ட், அந்த ஸ்ரத்தா இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும் இதில் அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த இந்த கீர்த்தன் இப்போது இது எப்படி பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம பண்ணல, ஹரிநாம் பகவானோட நாமத்தை தான் உச்சரிக்கிறோம். அதில் நம்ம யாருக்கும் துன்புறுத்துறது இல்லை, நம்மளுக்கு எந்த ஒரு இந்த ஓகே எனக்கு வந்து எக்ஸ்வைசி திங்ஸ் இருந்தால் தான் நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு தேவை எல்லாமே பகவானோட நாமத்தை வந்து உச்சரிக்கணும், கீர்த்தனம் பண்ணுறது. அது மாதிரி இது பண்ண பண்ண வந்து ஆக்சுவலாக எத்தனை பேர் பஜனைகள்லாம் அட்டன் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் வந்து அந்த பஜன்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் அட்டன் பண்ணால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த 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 நம்ம ஐம்புலன்களும் அந்த பஜனை நம்ம நாமத்தை ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம சொல்லும் போது வந்து எல்லாமே நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு 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 ஷார்ட் டைமுக்கு நம்மளுக்கு மறந்துட்டு அந்த பீஸ்ஃபுல் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பகவத்கீதையில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னது? நாலேஜ், ஞானம் என்னென்னா பகவான்னா யார், ஈஸ்வரா, ஜீவாத்மானா யார், பிரக்ருதி, காலா, கர்மா, இந்த 5 விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டோரி மகாபாரதத்துலேருந்தே பார்க்கலாம். ஸோ யுதிஷ்டிர மகாராஜ், பாண்டவர்கள் எல்லாமே லைக் அவங்க வந்து டிஸ்கைஸில் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா கௌரவர்கள் வந்து அவங்கள போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிரச்சனை பண்ணுறதுனால அவங்க வந்து ஒரு ஒரு காட்டுக்கெல்லாம் போய் அவங்க கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ வந்துட்டு சகாதேவர், பாண்டவர்களில் ஒருத்தவங்க வந்து சகாதேவர், அவங்க வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த காட்டில் வந்து ஒரு 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 லேக் மாதிரி ஒரு ஆறு இருக்குது, அதில் போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு அந்த தண்ணியிலேருந்து ஒரு சத்தம் வருது, சகாதேவா, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னாதான் இந்த இந்த தண்ணியை நீ குடிக்க முடியும், இல்லைன்னா நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்கிறான். இது என்னது இது வேடிக்கையாக இருக்கே அப்படின்ட்டு அவர் வந்து தண்ணி குடிச்சிடுறாரு சகாதேவா. உடனே சகாதேவா இறந்து கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நகுலா, பாண்டவர்களில் இன்னொருத்தவங்க, நகுலா வந்து அதே மாதிரி சவுண்டு வருது, அவரும் கேட்காம குடிக்கிறாங்க, அவரும் இறந்துடுறாரு. அப்புறம் அர்ஜுனர் வர்றார், அர்ஜுனரும் அப்படிலாம் என்ன, அவரும் குடிக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்புறம் பீமா வர்றாரு, அவர் வந்துட்டு அவரும் குடிச்சிட்டு, அவர் எவ்வளோ வீரசாலி, அவர் வந்து இதுக்கெலாம் நான் பயப்படுவேனா அப்படின்ட்டு அவரும் குடிச்சிட்டு அவரும் அன்கான்ஷியஸாக
விழுந்துடுறார். அப்போ வந்து யுதிஷ்டர் தர்மபுத்திரர் வரார். அவர் வந்துட்டு என்னடா இது, அஹ், நம்ம நம்ம தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு அன்கான்ஷியஸா ஒண்ணுமே நகராம கீழே படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அப்போ வந்து ஒரு திரும்ப அந்த வாய்ஸ் வந்து இது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் உன்னோட அஹ், உன்னோட கூட பிறந்தவங்களை வந்து நான் திரும்ப மீட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு யக்ஷா அப்படிங்கிற ஒரு சொல்லுது. அந்த யக்ஷாங்கிற ஒரு வாய்ஸ் அங்கேருந்து வருது. ஸோ அப்போ வந்து கேட்குறாரு, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 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 பூமியை விட பாரமானது எது? அப்பா. இந்த ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? அப்பா. பூமியை விட வெயிட் ஆனது, ஹெவியர் எதுன்னா மதர், அம்மா அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த இந்த காற்றை விட வேகமானது எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இந்த மனசு, இந்த மைண்ட் ஸ்டாப்பே ஆகாது, திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிஜமான ஒரு சொத்து என்னென்னா ஒரு குட் கேரக்டர். அது மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு எந்த ஒரு நாலேஜ் வந்து எல்லா துன்பங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படின்ட்டு தர்மராஜரை கேட்கும் போது அவர் யுதிஷ்டிர மகாராஜ் சொல்கிறாரு, இந்த பகவானோட ஞானத்தை பெறுறதுதான் இதுதான் வந்து ராஜவித்யா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மாதிரி இப்படி சொல்லும் போது அஃப்கோர்ஸ் ஃபைனலாக அவங்க வந்து யாரை வந்து மீட்டு தரணும் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து நகுலாவை மீட்டுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன சொல்கிற அந்த யுதிஷ்டா, அர்ஜுனரும் பீமரும் வந்து இன்னும் ரொம்ப வீரசாலிகள், உனக்கு ஏன் வந்து நகுலாவை நான் மீட்டு தரணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, என்னோட அம்மா குந்திக்கு நான் இருக்கேன், ஆனால் மாதிரி அவங்களோட இன்னொரு தாய், அவங்களோட இது அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து நகுலா சகாதேவ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நகுலாவை மீட்டுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த வாய்ஸ், அந்த யக்ஷன் சொல்கிறாங்க, நீ வந்து தர்மத்தில் தலை சிறந்து உயர்ந்திருக்க, நீ வந்து ரொம்ப அன்பயாஸ்டாக நீ இந்த கேன்சர் பண்ணதுனால உங்கள் எல்லா உடன் பிறந்தவங்களையும் நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அந்த வாய்ஸ் வந்து தர்மராஜர் யமர் தான், யமராஜ் கிட்டேருந்து வந்தது தான். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து மகாபாரதத்தில் இருக்குது. இந்த ஸ்டோரி நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹீஸ் ஹீஸ் அவரை விட ஒரு தர்மபுத்திரர் அப்படிங்கிற ஒரு நாலேஜ், ஒரு அன்பயாஸ்டு, ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கரெக்டாக தர்மத்தை ஃபாலோ பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறவர் கிட்ட வந்து அந்த யக்ஷர் கேட்கும் போது எல்லா விஸ்டம், எல்லா ஞானத்தை விட மிக சிறந்த ஞானம் என்னன்னா பகவான் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மிக உயர்ந்த ஞானம் அப்படின்ட்டு, அதுதான் ராஜவித்யா அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். um, 9.3. அஸ்ரத்தா ஞான புருஷா அஸ்ரத்தான ஞான புருஷா தர்மஸ்ய பரந்தபா தர்மஸ்ய பரந்தபா அப்ரேயாமாம் நிவர்த்தந்தே அப்ரேயமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மானி. மிருத்யு சம்சார வர்த்தமானி. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகில் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். ஸோ இது இந்த இந்த நாலேஜ், இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அர்ஜுனர்கிட்ட பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் என்னன்னா ஃபெய்த், அந்த ஸ்ரத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்லேயே ஒரு பார்பர் ஷாப் போகிறோம், அவங்க வந்து முடி வெட்டுறதுக்காக நம்ம தலையை கொடுக்குறோம், தலையை வெட்ட மாட்டாங்க, முடியை தான் வெட்டுவாங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா அவர் மேலே இருக்க ஃபெய்த்து தான்.
ஒரு குழந்தை வந்து அம்மா வந்து குடுக்குறது சாப்பிடுறது எதுவுமே சொல்லாம, ஏன்னா அம்மா மேல அவ்ளோ ஒரு அன்பு அண்ட் பாசம் அண்ட் ஃபெய்த். அது மாதிரி நம்ம ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃப்ளைட் ஏறுறோம் எல்லாமேன்னா, ஒரு ஃபெய்த்ல தான ஒரு விஷயமே பண்றோம். அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஃபெய்த் இருக்கும்போது, இந்த பக்தியில வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த ஃபெய்த் இருக்கணும். நம்பளோட சாஸ்திரங்கள்ல நம்பளுக்கு ஃபெய்த் இருக்கணும். பகவான் மேல நம்பளுக்கு ஃபெய்த் இருக்கணும். அப்பதான் வந்து இத முழுமையா நம்பளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம பிராக்டிஸும் பண்ண முடியும். அதுக்கு பிளைண்டா பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நோ. நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட்டா நம்பளுக்கும் புரியும். இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, இந்த பகவத்கீதையே வந்து அர்ஜுனருக்கு வந்து கொஸ்டின் கேட்டதுனால தான் இது வருதே. இந்த நம்போ சாஸ்திரங்கள்ல ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், எப்படி வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார், கிருஷ்ணர் அவருக்கு சொல்றாரு. சுகதேவ் கோஸ்வாமி எப்படி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றாரு. அதே மாரி எப்படி சூத கோஸ்வாமி வந்து சேஜஸ் ஆஃப் நைமிஷாரண்யத்துல இருக்க முனிவர்களுக்குலாம் எப்படி சொல்றாங்க. அது மாரி இந்த கான்வர்சேஷன்ல தான் வந்துமே நம்ம சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதனால நம்போ கொஸ்டின் கேட்கணும். நம்ம வந்து ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷ்யு. நம்ம கேட்கணும். அ நம்ம ஆனா கேட்கறது வந்து ஃபெய்த்ஃபுல்லா கேட்கணும். அந்த ஃபெய்த்தே இல்லன்னா தெர் இஸ் நோ யூஸ். நம்ம ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருப்போம். இது, அது எப்படி நம்புறது? இது எப்படி நம்புறது? இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபெய்த் நம்பணும். அதுக்கப்புறம் தட் சர்ச் த ப்ராசஸ் ஆஃப் என்குயரி வந்து கன்டின்யூ பண்ணி அதுவே நம்மளுக்கு வந்து முழுமையான ஒரு நாலேட்ஜ நம்மளுக்கு குடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். 9.11 அவஜானாந்தி மாம் மூடா அவஜானாति जानान्ति मां मां मूढा मूढा मनुषिं तनुम् अश्रितं मनुष्यं मनुष्यं तनुम् तनुम् आश्रितं आश्रितं परं भावम् अजानान्तो परं परं भावम् पापम् अजानन्तो अजानन्तो मम भूता महेश्वरम्. मम मम भूता भूतमहेश्वरम् मगेश्वरम्. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? மனித உருவில் நான் தோன்றும்போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கை அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். ஸோ கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான். எல்லா எல்லா கிரியேஷன்ஸ், எல்லா அவதாரங்கள் எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் வந்து கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா, பிரம்ம சம்ஹிதால பிரம்மரே சொல்றாரு. அது மாதிரி மனித உறவு அப்படி இருக்க பகவான் வந்து பை ஹிஸ் காஸ்ட்லெஸ் மெர்சி அவரோட அ மர்சினால வந்து அவர் வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒரு அவதாரமா அவர் மனித ஹியூமன் ஃபார்ம் மனித உறவில் நான் தோன்றும்போது அவரை ஏளனம் செய்வர்கள் யார் என்று பகவான் சொல்றாருன்னா முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எனது பரம இயற்கை அதாவது இருப்பை அனை அனை அனைத்திலும் நானே என் உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிறது அந்த முட்டாள்கள் வந்து அறிய மாட்டார்கள் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ப வந்து இன்ஃபேக்ட் இந்தியாலயே நெறைய பேர் வந்து தே தே கிளைம் கிரு ப கிருஷ்ணா அவதாரம், கிருஷ்ணர் தே தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பெகுலேஷன்ஸ். மூடத்தனமான ஒரு எந்த ஒரு பேசிஸ்ல ஒரு சாஸ்திரங்களோட எவிடன்ஸ் கூட இல்லாம வந்து தே ஜஸ்ட் திங்க் ஓகே இது ஓகே யா ஹி வாஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி அது மாதிரி. நோ தட் இஸ் அ மித். அது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பகவத்கீதையை படிக்கல, ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கல, நம்ம புராணங்கள்ல படிக்கல, நம்ம எடுத்துக்கல. அது அந்த அறிவு இல்லாம நம்ம வந்து அதை வந்து தப்பா நம்ம சொல்றது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். இங்க பகவானே அதை சொல்றாரு. ஏன்னா என் மனித உறவில் நான் தோன்றும் போது இட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ் அப்பியரன்ஸ் இல்ல. அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த முட்டாள்கள் தான் அதை வந்து ஏளனம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஃப்கோர்ஸ் இன்னைக்கும் இருக்கு. இது மகாபாரதத்துலயும் இருக்கு. சிசுபாலன் வந்து மகாபாரதத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவர் வந்து எப்படின்னா
கிருஷ்ணர வந்து எப்பயுமே நெனச்சிட்டு இருப்பாரு. ஆனா வந்து நெகட்டிவா நெனச்சிட்டு இருப்பாரு. எப்படின்னா, கிருஷ்ணர வந்து எப்படியாவது தோற்கடிக்கணும். கிருஷ்ணர வந்து எப்படியாவது ஏளனம் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவரோட அ தாட் ப்ராசஸ்ஸே. அப்போ வந்து அ சிசுபாலர் அப்போ வந்து சிசுபாலர் பொறந்தம்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது இது மாதிரி, அ இந்த அ சுரதா தேவி அவங்க அம்மா. அப்போ வந்து ய் யார் வந்து அ அவர ரொம்ப யார வந்து சிசுபாலர் வந்து ரொம்ப ஹேட் பண்றாரோ, வெறுக்கிறாரோ, அவர் கையாலேயே வந்து சிசுபாலர் வந்து அ ச அ அவரோட மரணம் வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க அம்மாக்கு வந்து தெரிஞ்சிருது. ஏன்னா சிசுபாலர் வந்து ரொம்ப ஹேட்ஸ் கிருஷ்ணா. அவர் எப்படியாவது வந்து தோற்கடிக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏளனம் செய்றது அப்படின்ட்டு. அப்போ வந்து அ அவங்க அம்மா வந்து ஒரு வரம் கேட்குறாரு. கிருஷ்ணா, அ அ அவ் எத்தனையோ தவறு செய்வான் சிசுபாலன். என்னென்னமோ ஏளனம் செய்யலாம். பட் அட்லீஸ்ட் எனக்காக அவர வந்து 100 தடவ மன்னிச்சுடு. அவங்க அம்மா நெனச்சிருப்பாங்க, ஓகே அப்பயாவது அவரு திருந்துவாரோ என்னமோ அப்படின்னு. 100 தடவையாவது மன்னிச்சுடு அப்படின்ட்டு. ஏன்னா சிசுபாலனுக்கு வந்து வ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தலகனம், அ என்வியஸ், பகவான் மேல பொறாமை அப்படிங்கிறது. எப்ப பார்த்தாலும் அவர ஏளனம் செய்றது, அவர வந்து கிண்டல் பண்றது இதே மாரி தான். இப்போ ஒரு நாள் வந்து ராஜசூயா யக்ஞம் நடக்குது. யுதிஷ்டிர மகாராஜ் தர்மபுத்திரர் வந்து அவரு வந்து நடத்துறாரு சபையில. அப்போ வந்து இங்க இருக்கிறவங்கள வந்து யார் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எல்லாருமே பகவான் கிருஷ்ணர் தான். அவரு தான் வந்து அ எ அ இங்க வந்து தலைமையா இருக்கணும். அவருக்கு அவருக்கு தான் நம்ம வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து சிசுபாலர் அந்த சபையில இருந்து, இவர் கிருஷ்ணர் தான். அவர் வெண்ண திருடுறவரு, அவருக்கு மாடு மேய்க்கிறவரு, அவர போய் நம்ம தலைமையா இருக்கணுமா? அப்படின்ட்டு மேலும் மேலும் போயிட்டே இருக்காரு. அவரு பாட்டுக்கு ஏளனம் செஞ்சுட்டே இருக்காரு, பகவான் கிருஷ்ணர. அப்போ வந்து அ பகவானும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அவரும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்காரு. எத்தன டைம் தான் போகுது அப்படின்ட்டு. அவரும் திரும்ப திரும்ப அவரு சொல்றாரு. அந்த 100த் டைம் அது ம் முடியுது. 101 அப்ப வரும்போது பகவான் எந்திரிக்கிறாரு. அவரோட சுதர்சன சக்கரத்த வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து சுதர்சன சக்கரம் வந்து சிசுபாலன வந்து அவரோட தலைய வந்து எடுத்துருது. அப்போ அ அஃப்கோர்ஸ் இது வந்து சிசுபாலனுக்கு அவருக்கு கிடைச்ச மோக்ஷம் தான். அவருக்கு வந்து பகவான் கிட்ட இருந்தே அவருக்கு மோக்ஷம் கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி அ ஏளனம் செய்றவர்கள் வந்து மகாபாரதத்திலேயே நம்ம பார்க்கலாம். அது மாரி ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் பகவான் மூலியமா அவருக்கு சாயுஜ்ய முக்தி தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகைன் இதுக்கு பேக் ஸ்டோரியும் இருக்கு. சிசுபாலர் வந்து யாரு அப்படிங்கிறது ஜெயா விஜயாவோட அ அ இன்கார்னேஷன் இந்த துவாபர யுகத்தில வந்தது. அதோட லீலைகள் தான் இது. அது மாதிரி முட்டாள்கள் தான் வந்து ஏளனம் செய்வாங்க அப்படின்ட்டு இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகா படிக்கலாம். 13வது. மகாத்மானஸ்து மாம் பார்த்தா மகாத்மானஸ்து மகாத்மானஸ்தும் பார்த்தா தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதः தைவீம் தைவீம் பிரகிருதிமார்ஷிதா பஜந்தே அனன்யோ மனசோ பஜந்தே அனன்யோ மனசோ நாத்வா பூதாதிதம் அவ்யயம். நாத்வா பூதாதிம் அவ்யயம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? விருதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். ஸோ அப்பனா முட்டாள்கள் தான் அவர் மனித உறவில் தோன்றும்போது ஏளனம் செய்கிறார்கள். அப்போ குழப்பம் அடையாத மகாத்மாக்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர் அப்படின்ட்டு சொல்றது. அவர்கள் பரமபுருஷ பகவானை என்னிட ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த மகாத்மாக்களும் குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்ல இருக்கவங்க வந்து ஆ, ஆம், என்னை
ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். இப்போ ஹீஸ் எவ்ரிவேர், ஹீஸ் ஆம்னி பிரசன்ட். எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இல்லை. அவர் மனித உறவுல தோன்றினார்னா ஓகே, அவர் கீதையை பேசினாரு, யா கீதா இஸ் கிரேட் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா திரௌபதி வந்து பாண்டவர்கள் சபையில வந்து அவங்க ஹவு மச் எவ்வளோ அவமானம் அவங்களுக்கு ஏற்பட்டது இல்லைங்களா. அப்போ வந்து அங்க பகவான் இல்லையே, பக்கத்துல இல்லையே, இருந்தாலும் அவர் வந்து காப்பாத்தினாரு இல்லைங்களா திரௌபதிய. அது மாதிரி ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த எப்படி வந்து சிசுபாலன் நம்ம எக்ஸாம்பிளா மகாபாரதத்துல பார்த்தோமோ, அது மாதிரி திரௌபதி இஸ் அமேசிங் டிவோட்டி இந்த மகாபாரதத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹோலிகா, ஹிரண்யகசிப்பு வந்து ஹிரண்யகசிப்புவோட தங்கை வந்து ஹோலிகா. ஹோலி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி இந்த ஸ்டோரி இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இந்த லீலை வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஹிரண்யகசிப்புக்கு மகனா பிறந்தவர் வந்து பிரகலாத் மகாராஜ். அவர் வந்து அவங்க அப்பா அவ்வளோ அசுர குணம் கொண்டவர். ஓம் ஹிரண்யாக்ஷு நமக, ஓம் ஹிரண்யாக்ஷு நமக, ஓம் ஹிரண்யாக்ஷு நம தான் நீ சொல்லணும். நமோ பகவதே வாசுதேவா, ஓம் நமோ பகவதே வாசுதேவா, ஓம் நமோ பகவதே வாசுதேவா தான் அங்க பையன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேட்கல. தன்னோட மகன் கூட பார்க்காம அவரை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிறது அவ்வளோ அசுர குணம் கொண்டவர் வந்து ஹிரண்யகசிப்பு. அவர் என்ன பண்றாரு, எவ்வளவோ துன்புறுத்துறாரு அவரை. லைக் அந்த பாம்புகள் நடுவில் விடுறது, யானை கடியில போடுறது, அது மாதிரி எவ்வளவோ துன்பம் செய்கிறாரு. அப்போ வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஹோலிகா வந்து அவர் ஒரு அவரும் ஹோலிகாவுக்கும் அசுர குணம் கொண்டவங்க தான். ஆனால் வந்து என்ன ஒரு வரம்னா, தீக்குள்ளே போனால் அவங்க எரிய மாட்டாங்க அப்படிங்கிறது ஹோலிகாவுக்கு கிடைத்த ஒரு ஒன் ஆஃப் த வரம். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பிரகலாதரை வந்து நம்ம யக்ஞம் பண்ணுறோம், ஏதோ ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதரை வந்து நீ மடியில் உட்கார வச்சுக்கோ. அப்போ வந்து நான் வந்து இந்த தீ வந்து நான் யக்ஞம் வளர்க்குறேன். அப்போ வந்து நீ வந்து உயிரோட வந்துடுவ, பிரகலாதர் வந்து எரிஞ்சிருவாங்க. யாரு சொந்த மகனுக்கே இவ்வளோ ஒரு இது பண்ணணும், துன்பம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹிரண்யகசிப்பு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த யக்ஞம் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரகலாதர் அப்படியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மட்டும்தான் பகவானோட நாமத்தை மட்டும் ஃபுல் ஃபெய்த்தா உச்சரித்து வெளியில வந்தது யாருன்னா பிரகலாதர் தான். எரிஞ்சு போனது யாரு, ஹோலிகா. ஸோ அவரு அந்த பகவான் பக்தவத்சலா அவர் பார்க்கறது வந்து நம்ம கிட்ட இருக்க பக்தி எங்க இருந்தாலும் என்ன நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எத்தனையோ கவுண்ட்லெஸ் பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். ஏன் ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து 70 இயர்ஸ் அவர் வந்து இந்த கிருஷ்ண உணர்வு, இந்த பகவத்கீதையை வந்து எல்லாத்துக்கும் உபன்யாசனம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவர் வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர் வந்து ஜலதூதா இட் டுக் ஆல்மோஸ்ட் 30 days ஃபார் ஹிம் டு கம் ஹியர் அமெரிக்கா வரதுக்கு. அவர் வந்து அவர் ப்ரீச் பண்ண போதெல்லாம் வந்து லைக் இந்தியாவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் கூட கிடைக்கல. அந்த டைம்ல இருந்தே வந்து இந்த பகவத்கீதையை வந்து எல்லாருக்கும் சொல்லணும், நாம சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அட் தட் டைம் எல்லாருமே வந்துட்டு வாட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த வெஸ்ட் அதை தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்படி தான் இருக்காங்க. அவரோட குரு வந்து சொல்கிறாரு, நீ வந்து கடல் கடந்து போய் வெஸ்டர்ன் வேர்ல்ட் இந்த அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து இந்த நாலேஜை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த கப்பலில் வரும்போது 2 ஹார்ட் அட்டாக். ஹி வாஸ் 69 அண்ட் ஹி ஜஸ்ட் கேரிட் லைக் பெனிஸ். ரொம்ப லைக் வெறும் பகவத்கீதையோட அவர் டிரான்ஸ்லேட் பண்ண புக்ஸ், ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 1 இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு அவர் வந்து இங்கே வந்தார். 2 ஹார்ட் அட்டாக், பட் ஸ்டில் ஹீ சர்வைவ். பகவான் அவர் எழுதின போயம்லாம் வந்து அவ்வளோ அவர் மட்டும்தான். ஏன்னா அவர் எழுதினப்போ வந்து அவர் இங்கே வந்து ரீச் ஆவாரான்னு கூட அவருக்கு தெரியாது இல்லைங்களா.
அவ்வளோ ஃபெய்த், அவ்வளோ ஒரு ஃபெய்த் கிருஷ்ணர் மேலே இருக்கிற அந்த ஃபெய்த்தில் அவர் அதை எழுதியிருப்பார். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பை த டைம் ஹி லெஃப்ட் ஹிஸ் பாடி, இஸ்கான் வந்து 108 டெம்பிள்ஸ், யுக்ரைன், ரஷ்யா, சைனா, எல்லா இடத்துலையுமே அவர்கிட்ட வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பகவானோட நாமம் மட்டும்தான். அது மேலே எனக்கு இருந்த ஃபெய்த், அது மட்டும்தான், அந்த ஸ்ரத்தை, அந்த அந்த அது மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஸ்லோகா 9.22. அனன்யஸ் சிந்தயந்தோ மாம் சிந்தயந்தோ மாம் ஏன்யான் பரியுபாஷதே பரியுபாசிதே தேஷாம் நித்யபியுக்தானாம் தேஷாம் நித்யபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். யோகக்ஷேமம் வகாம்யகம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். ஸோ பகவான் வந்து ஆனால் எனது திவ்ய ரூபத்தில் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்கள் வேண்டியற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பதை காப்பாற்றும் நான் பாலிக்கின்றேன். ஸோ நம்ம வந்து எப்பயுமே 100% இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா 100% நம்மளால் கொடுக்க முடியாது. வி ஆல் ஹாவ் அவர் டிஃபெக்ட்ஸ். நம்ம வந்து அது மாதிரி இருக்கும்போது பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பக்தியில் நம்ம செய்யும் போது, இல்லை ஏதோ ஒரு பௌதிக வாழ்க்கையிலையோ இல்லை ஆன்மீக தளத்திலையோ நம்ம எந்த ஒரு காரியம் சொன்னாலும் பகவான் இங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்காததை அவர் கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து காத்து நம்மளை வந்து மேலுலகத்துக்கு கொண்டுட்டு போவார். ஸோ பரமாத்மாவை அவர் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஐ கேரி வாட் தே லேக், ஐ ப்ரிசர்வ் வாட் தே ஹேவ். நம்மக்கிட்ட இல்லாததை கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறத காப்பாற்றி நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து 100% ஆக்கிடுறாரு. நம்ம மேபி 60% இருந்தால் அவர் 40%, நம்ம 20% இருந்தால் அவர் 80% இருந்து ஹீஸ் தேர் டு ஹெல்ப். யாருக்கு? அனன்யஸ் சிந்தயந்தோ மாம். பகவானை பற்றி எப்பயுமே அவரது நித்திய ரூபன் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற பக்தியுடன். நம்ம வந்து சிசுபாலர் தான் எப்பயுமே பகவானை நினைச்சாரு. ஆனால் அவர் நினைச்சதெல்லாம் அவரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது நினைச்சாரு. ஆனால் ஒரு தூய பக்தர் வந்து எப்படி பகவானுக்கு நான் தொண்டு செய்யணும், பகவானுக்கு எப்படி நான் சேவை செய்யணும், பகவானோட நாமத்தை நான் எப்படி உச்சரிக்கணும், பகவானுக்கு எப்படி நான் வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு தூய பக்தர் நினைப்பாரு. அனன்யஸ் சிந்தை எந்தோமாம், கலங்கமற்ற பக்தி. ஸோ இது யாராவது படிக்கிறீங்களா? இந்த லெசன் நம்ம படிக்கலாம். ஒரு இடத்தை அடைய பல வழிகள் இருக்கலாம், ஆனால் எந்த பாதையும் ஒரே இடத்திற்கு செல்கின்றது என்று அர்த்தமில்லை. ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கும் முன், ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் முன், நாம் எங்கு விரும்புகிறோம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம ஒரு இடத்தை அடைய வேணும்னா பல வழிகள் இருக்கலாம். ஆனால் எல்லா வழிகளும் அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் சேரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. அது மாதிரி இந்த 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 பக்தி யோகாங்கிறது வந்து தட் இஸ் த ஸ்ட்ரெயிட் பாத் அண்ட் இட்ஸ் த எலிவேட்டர் பாத். நம்ம ஒரு இடத்துக்கு மேலே போகணுன்னா நம்ம ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம், இல்லை எலிவேட்டர் எடுத்து ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். ஸோ இது மாதிரி இந்த பகவானே என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில அப்படிங்கிறது, பகவத்கீதைனா சாங் ஆஃப் காட். பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா அந்த பாதை மற்ற பாதை வந்து அங்க போய் கொண்டுட்டு போகுமா இல்லையாங்கிறது கூட நம்மளுக்கு டவுட்டே வேணாம். நம்ம we are taking from the source. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பாதையில் கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம போய் சேர்ப்போம். அதே மாதிரி ஆன்மீக பாதத்தை தேர்ந்தெடுக்கும் முன், ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் முன் நாம்
எங்கு விரும்புகிறோம் என்பதை நன்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்க போறோம் அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் அவர் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு குரு, ஒரு சம்பிரதாயத்த வந்து ஃபாலோ பண்ணி நம்ப அங்க செல்லணும். அடுத்த ஸ்லோகம் 26வது 9வது அத்தியாயத்துல. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி யோ மே பக்திராய பிரச்சத்ததி பிரயச்சதி ததஹம் பக்தியா உபஹ்ருதம் தததம் அகம் பக்தியா பக்தியா உபகிருதம் உபகிருதம் ஆஷ்னாமி பிரயதாத்மனஹ. ஆஸ்னாமி அஸ்னாமி பிரயதாத்மனஹ. மொழிபெயர்ப்பிறது படிக்கிறீங்களா? அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஓர் இலையோ அல்லது ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன். எதை பகவான் ஏத்துப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கொஷின் இருக்கும். நான் கொடுக்கறது பகவான் ஏத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கு வந்து பதில் இங்க. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன். அவர்கிட்ட இல்லாததா? அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யங்களா? ஆனா வந்து அவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா 2 விஷயம். அன்பு, பக்தி. இதோட நம்ம ஒரு இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ எதை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன் அப்படின்ட்டு. இது இது 2மே இல்லாம BMW, பென்ஸ் எதை கொடுத்தாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. அவருக்கு தேவை 2 விஷயங்கள். அன்பு, பக்தி. அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்லை இல்லைங்களா? அவர் ஆனா கேட்கறது நம்ம கிட்ட என்னன்னா, அந்த அன்பு, பக்தி தான். அது மட்டும் கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறாரு. ஒரு ஒரு கோடீஸ்வரனாலையும் பகவானுக்கு சேவை செய்ய முடியும். எதுவுமே இல்லாத ஒரு ஏழை கூட பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். பகவானுக்கு வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லை. வாட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ் லவ் அண்ட் டிவோஷன். அன்பு, பக்தி. அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம உணர்த்தலாம் அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்றோம். நம்ம பகவானுக்கு வந்து நெய்வேத்தியம் செஞ்சுட்டு, ஒரு துளசி லீஃப் வச்சு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு, பகவானுக்கு ரொம்ப இஷ்டமானவ வந்து துளசி மகாராணி. இப்போ ரீசெண்டாக துளசி விவாகம் கூட நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது மாதிரி துளசி லீஃப் வச்சு நம்ம பகவானுக்கு கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கிறார். அதில் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா அன்பு, பக்தி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்ம கொடுத்தா பகவான் ஏத்துப்பாரு. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதி தத் அகம் பக்தியா உபஹிருதம் அஷ்னாமி பிரயத் ஆத்மனஹா. ஐ வில் அக்செப்ட் இட் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போவே நீங்கள் நாளைக்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து டெய்லி நம்ம சாப்பிட்றோம். ஜஸ்ட்டு ஒரு பகவானுக்குன்னு ஒரு வெசல் இருக்கும் நைவேத்தியம் பண்ணுறதுக்குன்னு. அதில் ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணாமல் பகவானுக்காக நான் இதை வந்து நான் சமைச்சிருக்கேன், பகவானுக்காக நான் இதை நான் வந்து அன்புடனும் பக்தியுடனும் நான் இதை வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு நான் நைவேத்தியமாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. நாம் வீட்டிலையே நம்ம பகவானுக்காக நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பேர் அது பண்ணுவோம், ஏதாவது பண்டிகை ஏதோ ஒன்றா. பட் நம்ம இது டெய்லியுமே பண்ணலாமே. நம்ம டெய்லியுமே சாப்பிட்றோம். நம்ம டெய்லியுமே வந்துட்டு பகவானுக்கு அட்லீஸ்ட் 1 டைம் நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு நைவேத்தியமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஓகே நான் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வச்சேன் அது மாதிரி. பட் நாம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா? நம்ம எல்லாமே சாப்பிட்றோம். ரைஸ் சாப்பிட்றோம், சப்பாத்தி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம். பட் பகவானுக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் வைக்கிறோம். அவருக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் வைக்கிறது எப்படி? நம்ம அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் அன்புனால நம்ம இன்னும் அவருக்கு நிறைய செய்யலாம் இல்லைங்களா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் சிலர் வந்து இல்லை நாங்கள் பண்டிகை அன்றைக்கி ஆனியன் கார்லிக்லாம் சமைக்க மாட்டோம், அப்போ வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். பட் டே டு டே நாங்கள் வந்து ஆனியன் கார்லிக்லாம் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஓகே. அப்படி இருந்தால் ஒயிட் ரைஸ் வைக்கலாம், இல்லை கர்ட் ரைஸ் மாதிரி வைக்கலாம், இல்லை
ஏதோ ஒரு பொரியல் இல்லை ஏதோ ஒரு தோசை மாவு நம்ம தோசை சுடுறதுக்கு முன்னாடி இட்லியோ அது மாதிரி ஏதோ ஒன்று ஜஸ்ட் வச்சு பகவானுக்காக ஹீஸ் ஒன்லி அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா அவரே சொல்றாரு இங்க பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி டிவோஷன் அண்ட் லவ் இதோட நம்ம வச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பேபி ஸ்டெப் ஸ்மால் ஸ்மால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பகவானை நம்ம திரும்ப திரும்ப நம்மளோட ஒரு ஒரு ஸ்டெப் ஆஃப் த டே லைஃப் நம்ம திரும்ப திரும்ப எப்படி யோசிக்கிறதுக்குன்னு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலான வேஸ் நம்ம வந்து இதை வந்து நம்ம வீட்டிலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி மகாபாரதத்துலேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அவர் பகவான் வந்து ஒரு ஜுவல்ஸ் விற்கிற ஒரு லேடி கிட்ட வந்து அவங்க ஜுவல்ஸ் கொடுக்குற அது ஃப்ரூட் ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ் விற்கிற பழங்கள் விற்கிற லேடி வந்து பகவானுக்கு வந்து அவ்வளோ ஆசையுடன் அவங்க வந்து ஒரு மாம்பழம் அது மாதிரி நிறைய கொடுக்க கொடுக்க திரும்ப அவர் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களோட கூடையில வந்து என்ன நிரம்புதுன்னா நகைகளாக நிரம்புது. அவங்க கொடுக்குறது என்னமோ பழம்தான். ஆனால் வந்து அவங்க கூடையில் நிரம்புறது வந்து மிக உயர்ந்த இந்த ஜுவல்லரி இந்த இதுதான் வந்து அவங்க கூடையில் நிரம்புது. அது மாதிரி பகவானுக்காக கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு மல்டிப்ளை தான் ஆகும். அது வந்து சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு இலையாக இருக்கலாம், ஃப்ரூட்டாக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம், அஃப்கோர்ஸ் தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிறது வந்து வி வில் ரியலைஸ் இட் ஸ்லோலி. அது நம்ம கிருஷ்ணா டசன்ட் சி வாட் யூ கிவ் பட் வாட் யூ கீப். ஸோ அது மாதிரி நம்ம நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வி கேன் ஸ்டார்ட் நம்ம வீட்லேயே வந்து நம்ம சமைக்கிறது வந்து பகவான் கொடுத்துட்டு டெய்லியும் நைவேத்தியமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். 9.24 சாரி 34. மன்மனா பவ மத்பக்தோ மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஷ்யசி யுக்தாவ்யம் மாம் ஏவஸ்ய யுக்தத்வம் ஆத்மானம் மத் பிரயணஹ ஆத்மானம் மத் பிரயாண. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். இங்க என்ன சொல்றாருன்னா ஆத்மா மாம் மத் பராயணஹா அப்படின்னா இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய் அப்படின்ட்டு சொல்றார். யார் வருவாங்க பகவான் கிட்ட? உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது மாதிரி பகவானுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணும்போது அவர் மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈடுபாடு, நம்ம பண்ணலன்னா நம்மளுக்கு நம்ம எதுவும் மிஸ் பண்ணிட்டோமோ இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே நம்மளுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக என்னிடம் நீ வருவாய் அப்படின்ட்டு. இட்ஸ் ஆல் அபவுட் த கான்ஷியஸ்னஸ். நம்ம எந்த கான்ஷியஸ்னஸோட நம்ம ஒரு ஸ்டெப் நம்மளோட லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மன்மனா பவ மத்பக்தோ அப்படிங்கிறது எப்போதுமே என்னை பற்றி நினச்சிட்டு எனக்காக நீ எல்லாம் செய்யும் போது நீ கண்டிப்பாக என்கிட்ட வருவ அர்ஜுனா, கண்டிப்பாக நீ என்கிட்ட வருவ அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ இங்கே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பற்றி நம்ம ஒரு தடவை படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் உடனடியாக ஒளி அதிர்வுகளில் கவனம் செலுத்துகிறார். மேலும் இறைவனின் தாமரை பாதங்களை பற்றி சிந்திக்கிறார். மேலும் மிக விரைவாக ஒருவர் சமாதி அல்லது
டிரான்ஸ் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். பரம புருஷ பகவானுக்கு வித்தியாசம் இல்லாத இறைவனின் திருநாமங்களை ஒருவர் உச்சரித்து கொண்டே போனால் இயற்கையாகவே அவரது மனம் இறைவனை பற்றி சிந்தனையில் ஆழ்ந்துவிடும். ஸோ இங்க பகவான் என்ன சொல்றாரு, உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி அப்படிங்கிறது. அப்போ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பகவான் பத்தி தான் நினைக்க போறோம். பகவான் பத்தி தான் நம்மளுக்கு நினைக்க தோணும். அஃப்கோர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பலமா நம்ம சொன்னோம்னா, நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகி, பகவான் பத்தி நம்ம நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம மனசு வந்து சமாதி டிரான்ஸ் நிலைக்கு நம்ம போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண நாம ஜெபம் பண்ணும்போது, பகவான் பத்தி தான் நம்ம நினைக்கிறதுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தடாலஜி, ஈஸியஸ்ட் டெக்னிக். இந்த நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கும் போது நம்மளுக்கு வந்து பகவான் பற்றி நினைக்கிறது இன்னும் ஈஸியாக நம்மளால முடியும் அப்படின்ட்டு இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஏதாவது கொஷின்ஸ் இல்லை ரிஃப்ளெக்ஷன்ஸ் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? இல்ல மாதாஜி. ஓகே ஓகே. எந்த கொஷின்ஸ் எந்த ரிஃப்ளெக்ஷன்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. நீங்க சொல்லும்போது கதை சொல்லும்போது நகுலனை கேட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வந்து இன்னொரு மதர்னு சொன்னதுனால எனக்கு குந்தி தேவியோட குழந்தைங்க தானங்க அவங்க 5 பேருமே. இல்ல ஆக்சுவலா வந்து நகுலனும் சகாதேவன் மட்டும் வந்து அவங்களோட இன்னொரு இது அவங்க பேரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பட் அவங்க வேறதானுங்களா அப்போ? ஆமா. ஸோ திருதராஷ்டிரரோட தம்பி அவங்களோட மாதிரி அவங்களுக்கு குழந்தையா பிறந்தவங்க தான் வந்து நகுலா அண்ட் சகாதேவா. தேங்க்யூங்க. நான் இவங்க 5 பேருமே குந்தியோட குழந்தைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். யா ஸோ பாண்டு வந்து ஸோ குந்திக்கு பிறந்தவங்க யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனர். மாதிரிக்கு பிறந்தவங்க வந்து நகுலா, சகாதேவர். பாண்டு வந்து அவங்க அப்பா. ஸோ யா தேங்க்யூங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே. நம்ம 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. भगवान श्री कृष्ण परमात्मा की जय, भगवत गीता की जय, सामवेद भक्त वृंद की जय, ऑल गुरुस्ट असेंबल डिवोटीज, ऑल गुरुस्ट प्रभुपाद. ஹரே கிருஷ்ணா. நான் இன்னைக்கோட குவிஸ் லிங்க் நான் அனுப்புகிறேன். அதே மாதிரி நாளைக்கு அத்தியாயம் 10 வந்து 7:30க்கு நம்ம சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.